வேறு கோணத்தில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வேறு கோணத்தில் அனுப்பி தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கும் வரட்டு கௌரவத்துக்குமாக அந்த படிப்பு அழுத்தத்தை கொடுப்பதாலும் பல பிள்ளைகள் இந்த மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். கருத்து வேறுபாடால் குடும்பத்துக்கே பெற்றோர்கள் அடிபாடுகள், குத்துப்பாடுகள், பிரிவுகள், விவாகரத்துக்கள், பிரிந்து தற்காலிகமாக இருப்பது, இப்படியான செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஈழத்தமிழ் யுவதிகள் அதிகமாக போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் இல்லை. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே ஏற்படுகின்ற தற்கொலைகள். ஆம், ஈழத்தமிழர்களிடையே அதுவும் இளைஞர்களிடையே அதிக தற்கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலவற்றை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அது கொலையாக கூட இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் கூட அதிக தற்கொலைகள் எதற்காக நடைபெறுகின்றது என்று நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது சுவிட்சர்லாந்தில் அதிகமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவாக வருவதாக இருந்தால் மன அழுத்தம். எப்படி இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது? இளைஞர்கள் மத்தியிலே ஏன் இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது? முதலாவது, போதை வஸ்துக்கு பல இளைஞர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள், யுவதிகளும் கூட. ஆனால் ஈழத்தமிழ் யுவதிகள் அதிகமாக போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் தொடர்ந்து அடிமையாகுவதல்ல. அவர்கள் திருமணமாகியதன் பிற்பாடு, இளம் வயதிலே அடிமையாக இருப்பவர்கள் திருமணமாகியதன் பிற்பாடு அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள் ஈடுபட்ட பொழுது அவர்கள் நிச்சயமாக அந்த போதை வஸ்து அடிமையிலிருந்து மீண்டு அவர்கள் குடும்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த இளைஞர்கள் தொடர்ந்து திருமணமானதன் பிற்பாடும் கூட அந்த போதை வஸ்தை அதிகமாக பாவிப்பவர்கள், மதுபானத்தை அதிகமாக பாவிப்பவர்கள் மற்றும் ஒரு சிலர் பணப்பற்றாக்குறை, அதாவது பணப்பற்றாக்குறை, வேலையின்மை, இதனால் அதிக படிப்பை படித்து அதன் பிற்பாடு வேலை கிடைக்காமல், தகுந்த வேலை கிடைக்காமல் மனதால் உடைந்து பலர் மனநோய்க்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதைவிட துன்பமான ஒரு விடயம் குடும்ப பிரச்சனை. அதாவது தகப்பன் தாய், அந்த பெற்றோர்களுடைய கருத்து வேறுபாடால் குடும்பத்துக்கே பெற்றோர்கள் அடிபாடுகள், குத்துப்பாடுகள், பிரிவுகள், விவாகரத்துக்கள், பிரிந்து தற்காலிகமாக இருப்பது, இப்படியான செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது, மறைமுகமாக இருக்கிறது. பல குடும்பங்கள் பிரிந்தே ஒன்றாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பம் பிரிந்தே இருக்கிறார்கள். பல பெண்கள் பிரிந்து தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து பிரிம்பாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல விதமாக சுவிட்சர்லாந்திலே பல கோணங்களிலே இதனை நாங்கள் பார்க்கலாம். இதுவும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதாவது சிறு வயதில் இருந்து பெரும் வயது வரைக்கும், வளர்ந்து வயது வரைக்கும் தாயும் தந்தையும் வீட்டிலே கருத்து வேறுபாடுகளால் அல்லது தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ மன அழுத்தத்தினால் குடும்பத்துக்கே பலருடைய குடும்பத்திலே சூறாவளி வீசிக்கொண்டிருக்கிறது. அதைவிட தந்தை குடிகாரனாக இருந்தால் அந்த வீட்டிலே தாய்க்கு குடிப்பது பிடிக்காது போனால் அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படி பல விடயங்கள், பல துன்பியலான சம்பவங்கள் சுவிட்சர்லாந்திலே இந்த மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஆம், போதை வஸ்து ஒரு புறமாக இருக்கலாம், வேலையின்மை ஒரு புறமாக இருக்கலாம். அதே வேளையிலே அவர்களுடைய சிறு வயதிலே அவர்கள் செய்த தவறுகள் சில வேளைகளில் பெருவயது ஆனதின் பிற்பாடு அதை யோசித்து அவர்கள் சிறுவர்களோ அல்லது சிறுமியர்களோ சிறு வயதில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டவர்கள் கூட அதனூடாக மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் தனிமையாக போயிருந்து அதிகமாக யோசித்து ஒரு உதவி இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், சுவிட்சர்லாந்திலே அதிகமாக அதற்கான உதவிகள் இருக்கின்றன. அதற்கு மருத்துவ காப்புறுதி கட்டணத்தை செலுத்துகிறது. அப்படி போய் தப்புகிறவர்கள் பலர் தப்பியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தங்களுக்கு பாதுகாப்பு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல், அறிவுரை செய்ய ஆட்கள் இல்லாமல், ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லாமல் இருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தற்கொலையிலே முடித்துக் கொள்கின்ற அளவிற்கும், பாலத்திலே இருந்து குதித்து தற்கொலை செய்தவர்கள், ரூமை பூட்டிவிட்டு, அறையை பூட்டிவிட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய விடயம் பெற்றோர்களுடைய ஒற்றுமை முக்கியம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பெற்றோர்களுடைய ஒற்றுமையும் அந்யோன்யமான பெற்றோர்களுடைய வாழ்க்கையும் தான் பிள்ளைகளுடைய ஒற்றுமையையும் அவர்களை மன அழுத்தத்துக்குள் தள்ளாமல்
இருப்பதற்கு முக்கியம். அதைவிட மேலும் சில பெற்றோர்களினுடைய அழுத்தம், கல்வி அழுத்தம், படி 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 என்று படிக்க முடியாத பிள்ளையையும் அழுத்தம் கொடுப்பது, பக்கத்து வீட்டு பிள்ளை படித்து விட்டான் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையும் உயர்தரத்துக்கு செல்ல வேண்டும், வைத்தியராக வேண்டும், ஒரு பொறியியலாளராக வேண்டும், அப்படி பெரிய தொழில்கள் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் படிக்க வேறு கோணத்தில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வேறு கோணத்தில் அனுப்பி தங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கும் வரட்டு கௌரவத்திற்குமாக அந்த படிப்பு அழுத்தத்தை கொடுப்பதாலும் பல பிள்ளைகள் இந்த மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். இதனை ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்து முடிவு செய்து பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ, எந்த கல்வியை விரும்புகிறார்களோ, எதில் நாட்டம் இருக்கிறதோ, எதிலே திறமைசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அதிலே ஈடுபட வைப்பது நிச்சயமாக பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு காரணம் அல்ல, பல காரணம் ஈழத்தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் தற்கொலை செய்வதற்கு இந்த மன அழுத்தத்துக்குள் உள்ளாவதுதான் முதற் காரணமாக இருக்கிறது. இந்த மன அழுத்தத்துக்கு பிற்பாடுதான் அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்த்த கருத்தாக முன்வைக்கின்றோம். நன்றி. இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.